யோசேப்பு ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை எப்படி பண்ணாரு? நன்மையாய் மாற்றி விட்டார். யோசேப்புக்கு செய்த தவறுகளை யோசித்து பாருங்க. அவருடைய சகோதரர்கள், தன் சொந்த சகோதரர்களே அவரை குழிக்குள் தூக்கி போடுகிறார்கள். தங்கள் சொந்த சகோதரனே தன் தகப்பனிடத்தில் போய் இவன் செத்து போறான் என்று சொல்லுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனையா இருந்திருக்குல்ல இந்த யோசேப்புக்கு. தன் சொந்த சகோதரர்களை அவர்கள் இந்த இஸ்மவேலிடம் இந்த யோசேப்பை விற்று போட்டார்கள். யாரோ ஒருத்தர் சொன்னா பரவாயில்லைங்க, நிறைய சொல்ற யாரோ ஒருத்தர் சொன்னா பரவாயில்லைங்க, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கிற ஒரு ஆள் சொன்னா எப்படி இருக்கும்? எங்க அண்ணன் சொன்னா எப்படி இருக்கும்? என் தம்பி சொன்னா நான் எப்படி மன்னிப்பேன்? எங்க அக்கா சொன்னா நான் எப்படி மன்னிப்பேன் என்று ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசு சிலுவையில் தன் இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். பிதாவே இவர்களை மன்னியும். அப்ப மன்னிக்கிற இருதயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார்.